இவங்களுக்கு கொஞ்சம் கோவம். என்னப்பா பண்ணுறீங்க? ஆனால் ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீனிங்கா இந்த வாட்டி ரொம்பவுமே அழுக்காக இருக்குது. ஏப்பா இப்படி அழுக்காக இருக்குது? இங்கே பாருங்கள், என்னால் வந்து இந்த மீனெல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு அழுக்காக இருக்குது. ஆனால் இப்போ தான் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி? இல்லை, ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாளில் வந்து இந்த டைம் தான் நமக்கு வந்து இவ்வளோ அழுக்காக இருக்குது இல்லையா? இங்கே வா பா. நீங்கள் போய் உட்காந்துருக்கு பாருங்கப்பா. ஏன்னா வந்து நீங்கள் வந்து விளையாடலையா அம்மா பாப்பா கூட? ஆனால் நம்ம மீன் தொட்டி வந்து ஒரு நாள் இப்படி அழுக்கு ஆனதே இல்லைப்பா இல்லையா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து தண்ணி வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரொம்பவுமே கலங்கலாக வந்தது, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம்ல? ஆனால் இந்த குட்டி மீனெல்லாம் ஈஸியாக பிடிச்சி இதெல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் டக்கு டக்குன்னு பிடிச்சிடலாம். ஆனால் ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து பிடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையுமே கையில் தான் பிடிக்கிறது. ஈஸியாக வந்துடுவாங்க. வலை இல்லை, கையில் தான் பிடிச்சி எடுப்பாங்க. அதெல்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாம். பாரு அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. என்ன பண்ணுறாங்க அப்பா? போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு. என்னது இது? என்னது? ஐயோ, அப்பா மீனுக்கிட்ட விளையாடுறாங்க. சச்சோம், கோச்சிட்டு போயிடுவாளே. ஏ பாப்பா, இங்கே வா. ஆனா இவனை பிடிக்கிறது தான் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு வேலை. முள்ளெல்லாம் குத்திரும் வேறப்பா. அந்த ஷார்க்கு தானேப்பா இருக்கிறதுலே இவன் மட்டும்தான் கொஞ்சம் பெருசானப்பா. இவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வலை இருந்தப்போ வலையிலையுமே சிக்க மாட்டாங்க. தனியாக தான் மிஸ்டிங்களா இல்லையா? பயங்கரமா பண்ணுவான் இவன். அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இவன் தான் ரொம்ப கஷ்டம். இவனை பிடிக்கிறது, ஃபுட்டு போட போகிறப்பெல்லாம் இவன் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துவான். பா, இவனை விட்டுட்டு நீங்கள் வந்து மீன் கூட விளையாடிட்டு இருக்கீங்களாமா, அதனால இவங்களுக்கு கொஞ்சம் கோவம். நீ கழுவுறியா? ஏ பாப்பா, உள்ள இருக்கிறதெல்லாம் காலி பண்ணியாச்சு. அவன் கோவிச்சுட்டு இருக்கான்ப்பா உங்ககிட்ட. ஏன்னா அவன் கூட விளையாடாம நீங்க போய் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அது பாரு பாப்பா, என்ன பண்ணுது பாரு. இங்க வந்து பாரு, ஃபிஷ் பாரு. இங்க வந்து பாரு, இங்க பாரு. என்னன்னு கேளு. உங்களை நீங்க தான் கூப்பிட்டு வச்சிருக்கீங்களா அப்பாவன்னு கேளு. விட்டுட்டு போறாரு. ஏ பாப்பா, ஆனால் எப்படியுமே நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் கழுவுனோம்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் வரைக்கும் அழுக்காகாமல் இருக்கும். இந்த வாட்டி தான் இப்படி ஏப்பா இப்படி இவ்வளோ அழுக்கு ஆனதே இல்லை. 10 நாளில் இவ்வளோ அழுக்காயிருக்கு. வேலை ஞாயிற்றுக்கிழமை ஏப்பா ஞாயிற்றுக்கிழமை
வேலை. ஏன்னா ஃபிஷ் டேங்க்கெல்லாம் வந்து என்னால் எடுத்து வச்சு கழுவ முடியாது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் வேற வேலை செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்ட்னு வேறு வேலை செய்யலாம், இந்த வேலையெல்லாம் செய்யலாம். வீட்டில் ஒய்ஃபுக்கு முடியாத வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அப்படியா? அப்படித்தானே? சத்தமே இல்லை. எட்டி பார்த்துட்டு போயிட்டான். வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டான். பிங்கிமா இங்க வா. பாருங்கப்பா, எங்கன்னு உங்களை எட்டி பார்த்துக்கிறானு. இங்கதான் வந்து பாருவா. அப்படி ஆக்டிங். அப்பா எங்க இருக்காருன்னு பாக்குறதுக்கு. அதான் தெரியும் தெரியும். தராங்க வேற போவான் பாரிப்பா. ஆசைக்காக இதெல்லாம் வாங்குறது ஒரு விஷயம்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்ணாடி கழுவும்போது பார்த்து கழுவணும். ஆனால் அழகு வந்து கண்ணாடியில் தானே இருக்கும். வரான் வந்துட்டான் பாரு. பின்னாடியே வந்துட்டான். என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு. நடா வா. ஃபிஷ் டேங்க் கழுவிட்டாங்க பாரு. அப்பா பாரு எவ்வளோ பழப்பழன்னு இருக்கு இல்லை? அப்போ எவ்வளோ பார்த்து கழுவியும் பார்த்து ஒரு மூளையில் கொஞ்சம் உடஞ்சி போச்சு. where the neon glows, every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Move that echoes through the alleys. என்ன விட்டுட்டு எப்படி வேலை செய்யலாம்? என்ன விட்டுட்டு நீங்க எப்படி வேலை செய்யலாம்? வராரு போறாரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. வரட்டும், இருக்கட்டும். அப்பா கண்ணில் படுற மாதிரியே தான் உட்காருவாங்களாமா. அப்பா கண்டுக்க மாட்டேங்கிறாராம். பள்ளி விடுறானா பாருங்க. ஏப்பாப்பா பண்ணிட்டீங்க? ஏப்பா மோட்டரில் ஃபிட் பண்ணிட்டீங்களா? மோட்டர் ஃபிட் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக இது வச்சுருக்காங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரே வந்து இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்ட்ரைனர் வாங்கி இந்த பைப் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படின்னா இந்த அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் இருக்க அழுக்கு வந்து இதில் வந்து அப்படியே நின்றும். இதை நின்றுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்து வெளியில் கொட்டிடலாம். டெய்லியுமே எடுத்து நம்ம வெளியே போட்டுக்கலாம். அதுக்காக இந்த ஸ்ட்ரைனர் அப்படியே வச்சுருக்காங்க. இன்னைக்கு நிறைய மீன் வாங்கலாம்னு நினச்சிட்டு தான் வெளியில் போனேன். தொட்டியோட கலரை பார்த்த உடனே இல்லை, க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மீன் வாங்காமல் வந்தாச்சு. ஏப்பா மீன் வாங்கலான்னு தான் போனோம். இப்போவே இதில் வந்து அழுக்கு வந்துடுச்சு பாருங்க. அழுக்கு இதோ தண்ணியோட அழுக்கு
இப்போ இவனை பிடிக்கிறது தான் பெரிய வேலையே வந்து. இவனை மறுபடியும் எப்படி வச்சு விடுறதுன்னு தெரியல. வாடா 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 கொஞ்சம் நேரம்டா, கொஞ்ச நேரம். வா 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 வா. வந்துட்டியா வலிக்கிட்டியா? அப்படி உள்ள விட்டுருந்தவன் வெளியே வந்துட போகிறான். ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இவன் குதிக்கிறானே. இருடா தலையை பிடிக்கணும். அவன் போனோன்னு உனக்கு வந்து பயமாயிடுச்சு. அப்படியே அழுத்தி பிடிக்காம லைட்டாக பிடிக்கணும். அதனால தான் சில நேரத்தில் கீழே விழுந்துருவானுங்க. லைட்டாகவும் பிடிக்கணும், ஆனால் வந்து விட்டுறவும் கூடாது. ஆமாம், வலிக்கிட்டு விழுந்துட்டாங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. இதுதான் கொஞ்சம், இதனால தான் நான் தொட்டி க்ளீன் பண்ணுறதே இல்லை. இவனுங்களெல்லாம் பிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அவ்வளோதான். இவங்கள வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் இல்லையா? குழந்தைகள் இவங்க. போன வாட்டி க்ளீன் பண்ணி விட்டோன்னே தொட்டி க்ளீன் பண்ணிட்டு பிடிச்சி விட்டோன்னே உள்ளே போய் அவன் ஃபுட்டு வாய்க்குள்ளவே வச்சிருப்பான்னுட்டு அந்த பெரியவன். உள்ளே போன உடனே எல்லாத்தையுமே கக்கி வச்சுட்டான். அப்படியே எப்படி இருந்த தொட்டி இப்போ இப்படி ஆயிடுச்சு. சூப்பர் ஆயிடுச்சு. பிங்கிமா இங்கே வந்து பாருங்க. வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு கோவத்திலே இருக்காங்க. அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாமா, அவங்க கூட பேசாம. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இதே ஒரு வேலையாயிடுச்சு. சாயந்தரம் வந்த உடனே டைம் கலந்து இப்போதான் பார்க்குறக்கே அழகா இருக்கு. எப்படி உட்காந்துருவோம் பேசாம. இங்கே பாருங்க, எங்கே வந்து உட்காந்து முடிச்சதுமா க்ளீன் பண்ணிட்டார். அப்பா வேலை முடிச்சிட்டாரு. இனிமேல் வந்துடுவார் உன்னை பார்க்குறதுக்கு. சரியா? இங்கே இருந்து பாரு, இப்போ என்ன அழகாக தெரியுறாங்க. சரியா பப்புக்குட்டி? அது என்ன அழகா இருந்தா என்ன, தொட்டி நல்லா இல்லாமல் போனால் எனக்கு என்ன? அப்பா என் கூட இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதுதான் போவோம். ஓட்டம் ஓடிட்டானே. பெரிய வேலை முடிஞ்சது இல்லையா? தினமும் காலையில எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அப்படியே பழப்பழன்னு இருந்தால் தான் பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ அதுக்கடையில் இந்த ஒரு 10 நாளாக எனக்கு சரியாகவே பார்க்குறக்க மீன் எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னு என்னால் பார்க்கவே முடியல. எப்படி இருந்த இவங்க இப்போ இப்படி ஆயிட்டாங்க, பழப்பழன்னு ஆயிட்டாங்க. சூப்பர் ஆயிட்டாங்களா? சூப்பராக இருக்கு. இதுதான் பழப்பழன்னு ஆயிட்டாங்க. ஏப்பா கல் வந்து போடலை, கல் கழுவிட்டு நாளைக்கு தான் போடணும். இப்போதைக்கு இது போதும். பிங்கிமா இங்கே வந்து பாருங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதோ இங்கே நிற்கிறாங்க பாருங்கப்பா. வேலை முடிஞ்சா? அப்பாவுக்கு வேலை முடிஞ்சா? வாங்க வந்து பாருங்க, வந்து பாருங்க. இங்கே வா மாட்டான். ஃபிஷ் டேங்க் கிட்ட மட்டும் வரவே மாட்டான். ஓகே, சூப்பர் ஆயிடுச்சு. பார்க்குறக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு. முடிச்சிட்டிங்களாப்பா? வேலை முடிச்சிட்டிங்களா? இவ்வளோ நேரம் பாப்பாவை பார்க்காம மீனு கூட போய் விளையாடிட்டு இருந்தீங்களா? பாருங்க அவன் எவ்வளோ கோபத்தில் இருக்காளு. முடிச்சிட்டாரு பாப்பா, வேலை முடிச்சிட்டாரு. பாரு, நீயே பாரு எவ்வளோ சுத்தமாக இருக்கு, க்ளீனாக இருக்கு. பத்தியா? அழகா இருக்கு தானே? நம்ம 2 பேர் தானே எந்திரிச்சு வந்த உடனே இவங்களை பார்ப்போம். அதுக்காக தான் க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கே நீ இப்படி முகம் வச்சிருக்க?
இப்படி முகம் வச்சிருந்தா ஆகுமா? இப்படி வச்சா ஆகுமா? இப்போ சந்தோஷமாயிடுச்சு பிங்கி.